Hi friends, welcome to Priya Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நான் பார்க்க போறது zari threadல வந்து பிராக்டீஸ் பண்ண போறோம். சோ இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த zari thread பிராக்டீஸே நான் கொடுத்திருப்பேன். சோ முதல்ல வந்து நீங்க silk threadல பிராக்டீஸ் பண்ணுங்க. ஏனா zari threadல பண்றது ரொம்ப ஈஸி. சோ இது வந்து சிங்கிள் threadல தான் பண்ணனும். சோ நாம வந்து silk thread டபுள் ஸ்டாண்ட்ஸாவா எடுத்து பண்ணிருப்போம். இது வந்து சிங்கிளா தான் நாம போடுவோம். சோ இதுக்கு வந்து டபுளா போடணும்ங்கற அவசியம் இல்ல. இதுவே போதும். சோ இப்ப சிங்கிளா எடுத்து நீங்க வந்து நார்மலா எப்பவும் போடுற மாதிரி செயின் ஸ்டிட்ச் போடுங்க ஒரு லைன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத வந்து நாட் போட்டு finish பண்ணாம சின்னதா ஒரு லாக் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் செகண்ட் லைன் வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டுட்டு வருவோம். சோ இதுக்கு பேர் வந்து லேயர் செயின் ஸ்டிட்ச் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த லேயர் செயின் ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா கண்டினியூவா வரும். பக்கத்துலயே போடுற மாதிரி இருக்கும். சோ நார்மலா நம்ம போடுற செயினே தான். ஆனா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட லைனோட ஒட்டி பக்கத்துலயே போடுவோம். இது வந்து லேயர் செயின் ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச் வந்து நம்ம எங்க கொடுக்கலாம்னா ப்ளவுஸ் வர்க் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த மார்க் பண்ணதுக்கு பக்கத்துலயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் border வந்து நம்ம இந்த ஜரியில கொடுத்துட்டு தான் மத்த பீட் வர்க் thread வர்க் எல்லாமே பண்ணுவோம். சோ இந்த லேயர் செயின் ஸ்டிட்ச் வந்து அந்த ப்ளவுஸ் வர்க்ல ஸ்டார்டிங்ல இத போட்டுட்டு தான் மத்த எந்த வர்க்கா இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். சோ அதுக்கு யூஸ் ஆகும். சோ நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு finish பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் finish பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து லேயர் செயின் ஸ்டிட்ச். அடுத்து பாத்தீங்கன்னா zigzag stitch. நம்ம ஆல்ரெடி zigzag வந்து thread workல பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இருக்காது. நீங்க வீடியோ பாத்தீங்கனாவே உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிட்ச் போட்டு ஒரு லைன் finish பண்ணிக்கிறோம். சோ அதுக்கு மேல வந்து zigzag-ஆ நாம வந்து மேலையும் கீழையும் செயின் போட்டுக்கிட்டே வருவோம். சோ இது வந்து zigzag stitch. இந்த ஸ்டிட்ச் பாத்தீங்க அப்படினா நமக்கு கட் வர்க்லலாம் யூஸ் ஆகும். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டிட்ச். நீங்க வந்து நல்லா கவனமா பார்த்து பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த zari threadலயுமே நீங்க வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்த்தா தான் அடுத்து வந்து உங்களால எல்லா ஸ்டிட்ச்மே போட முடியும். சோ zari thread வந்து ரொம்ப ஈஸி தான். அதனால பிராக்டீஸ் தேவையில்ல அப்படினு சொல்லி ஸ்கிப் பண்ணிராதீங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு டிசைன் போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. நான் வந்து இதுல 3 டைப்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இதுல ஏதாவது ஒரு டைப் வந்து நீங்க டிசைன் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. சோ இப்ப பாருங்க. zigzag-ஆ நான் வந்து ஸ்டிட்ச் போட்டுட்டே வரேன். லாக் பண்ணவே இல்ல. எதுக்குமே நான் லாக் பண்ணல. டைரக்ட்டா மேல இருந்து கீழ இருந்து மேல செயின் போட்டுக்கிட்டே போறேன். zigzag-ஆ போடுறேன். சோ இது போட்டுட்டு நம்ம வந்து finish பண்ணிக்கலாம். zigzag stitch வந்து அவ்வளவுதான் நமக்கு முடிஞ்சது. சோ அடுத்து வந்து இன்னொரு ஸ்டிட்ச் இருக்கு. அது வந்து டபுள் செயின் ஸ்டிட்ச். ஆல்ரெடி டபுள் செயினும் நம்ம பார்த்துட்டோம். அதுவும் நாம வந்து ஜரியில பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து finish பண்ணிட்டேன். சோ இப்போ பாருங்க டபுள் செயின் ஸ்டிட்ச். முதல்ல பேசிக் செயின் ஸ்டிட்ச் வந்து ஒரு லைன் போட்டுக்கறோம். போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு லைன் வந்து நாம செயின் போடுவோம். சோ போடுறப்ப எப்படி போடுவோம் அப்படினா ஒவ்வொரு செயினோட மிடில்லயும் குத்தி ஒவ்வொரு செயினா போட்டுட்டே போவோம். சோ இது வந்து அவுட்லைன் ஸ்டிட்ச். இது நாம ஆல்ரெடி பிராக்டீஸ் பண்ணிட்டோம். சோ அகைன் ஒரு தடவை ஜரியில பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு லைன் நான் finish பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லைன் அது மேலேயே போடணும். அங்க மிடில்லயே குத்தி போடணும். சோ இது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாவா இருக்குறதுனால zari thread ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம இது சீக்கிரம் வந்து கட் ஆகாது. சோ silk thread அளவுக்கு வந்து சீக்கிரம் கட் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அத silk thread வந்து பஞ்சு மாதிரி வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரிலாம் இதுல வர வாய்ப்பு இல்ல. சோ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ நீங்க நல்லாவே பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த கிளாसेस வந்து நாம பீட் வர்க் பார்க்க போறோம். சோ இதுக்கு அப்புறம் நம்ம எல்லா பீட்ஸும் பார்க்க போறோம். சோ இது நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டிசைன் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. ஏதாவது மூணுல ஒரு டிசைன் चूஸ் பண்ணி போட்டீங்கனா கூட போதும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay friends, thank you.